ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்சர் கிச்சன் ஃபேமிலி. நான் வந்து ஆடிக்கிருத்திகாக சண்டே சாமி கும்பிட்டு தான் முருகருக்காக. ஸோ அன்றைக்கி சாட்டர்டே நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையும் க்ளீன் பண்ணி குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு இந்த பேப்பர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வெளியே விளக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுட்டு மார்னிங் சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இதுக்கு வந்து ஆஃப்டர்நூன் பூஜைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து அதுக்கப்புறம் வடை சுட்டு இருந்தேன். மெது வடை தான் செஞ்சுருந்தேன், வெங்காயம்லாம் போட்டு. இது வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். அப்புறம் சாம்பார், பாயாசம் பண்ணியிருந்தேன். சேமியா பாயாசம் தான் பண்ணியிருந்தேன், பால் பாயாசம். நெய்யிலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேமியா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பால் ஃபுல்லாக ஊற்றிட்டு முந்திரி தாட்டி தாளித்து போட்டுக்கணும், அது போல் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாம்பார் வந்து முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். சாதம் போயிட்டு அவ்வளோதான். இது சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டாச்சு. கோலம் வந்து நைட்டே போட்டு வச்சுட்டேன் குட்டியாக அழகாக. இந்த மணக்கட்டை வந்து எங்கள் மாமியாரோட அப்பா கொடுத்த மணக்கட்டை. ஸோ சென்டிமெண்ட்டுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். எங்கள் அத்தை கொடுத்தாங்க. இந்த சாமி படமே கீழே உள்ளது அம்மன் படம் இருக்குல்ல, பெரிய படுத்தம் அவங்க தான் கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் நாங்கள் வாங்கினது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு தீபாவளி காட்டுறது தேங்காய் உடைச்சிட்டு அவருக்கு வச்ச உடனே பசங்களாம் கும்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கடைக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு நான் அப்படியே செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வதக்கிட்டேன் நல்லா. இது போல் 3 டம்ளர் அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு குடும்பத்துக்கு இதை போல் எடுத்துக்கிட்டேன். வதக்கி நல்லா பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு சீக்கிரமாக வெந்துடும். இதை போல் பண்ணோம்னா அதுக்காக இது போல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அலசி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு மஞ்சள் பொடி எப்பயும் போல் போடுவோம். மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி இதில் பருப்புலேயே போட்டுருவேன். சின்ன வெங்காயம் 4 வெங்காயம், பூண்டு, தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். 4 விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தக்காளி இதிலே போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். நான் தாளிக்கும் போது வந்து சின்ன வெங்காயம் மட்டும் தான் போட்டு தாளிப்பேன். இப்போ சக்கரை பொங்கல் அந்த சைடு நல்லா வெந்துட்டு இருக்கு. அது வெந்து முடிச்சோடனே அதில் வந்து நான் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுப்பேன் டேஸ்ட்டுக்காக. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவுமே யூஸ்வலாக எவ்வளோ விசில் விடுவீங்க விட்டுக்குங்க. நான் வந்து பூசணிக்காவை இப்போ வெட்டி அதில் இந்த கடாயில் தாளிச்சிப்பேன். இது வந்து இரும்பு கடாய் தான், பழைய கடாயை நினச்சிக்காதீங்க. அதில் வந்து கடுகு உளுத்தம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். அதில் வந்து பூசணிக்காய் வந்து இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணேன். நான் பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நான் தண்ணி ஊற்ற மாட்டோம், ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டோம்னா வெந்துடும். இதுலேயே வந்து சிம்மில் போட்டு லிட் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொட்டிக்கலாம். இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் வந்து பருப்பு, அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அது 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் ரைஸு. அது மொத்தமாக ஈக்குவல் சொல்ல நான் 1/4 கிலோ வெள்ளை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெள்ளத்தை தட்டி நல்லா போட்டுட்டேன். இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வரும், பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். அது தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நம்ம அதுவே கொஞ்சம் இதுவாக தானே இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு இதுமாதிரி விருப்பம் தான் செய்யுங்க. ஆனால் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் சாம்பார் செய்யறதுக்கு. பருப்புலாம் வெந்து எடுத்தாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டிருப்பேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காய்கறி தேவையான காய்கறி நீங்கள் சாம்பாருக்கு என்ன யூஸ்வலாக முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போடுவீங்க, அதை போல் செய்யுங்க. நான் வந்து முள்ளங்கி, முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாகவே நிறைய முள்ளங்கி தான் சேர்த்துப்பேன். நீர்க்காய் தான் எனக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை போல் வதக்கி விட்டோன்னு தேவையான அளவு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி வந்து வீட்டில் அரைச்சி தான், அதையுமே ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு அந்த கொதிக்கலாம். அந்த அளவு நல்லா காயில் வெந்த பிறகு பருப்பு ஊற்றிக்கலாம். அது வெளில வேகட்டும், மிளகாத்தூள் வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பையும் புளியும் இப்போ வந்துடுச்சு. பருப்பையும் புளியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன்.
நான் கடைசியாக தான் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் இப்போ காயில் வெந்த பிறகு தான் இந்தமாரி போடுவேன். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா வேக லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சட்டுன்னு வெந்துடும். இது போல் பண்ணோம்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பித்தளை பாத்திரம் தான் இது. இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். கடைசியில் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பழுத்தா போல் இருந்துச்சுனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ வந்து வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு வாழைக்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே தண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் ஃப்ரை பண்ணுவேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு உப்பு மட்டும் போட்டுப்பேன். உப்பு, பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு கடைசியாக அதே போலயே மிளகாய்த்தூள் போடுவேன். இது நல்லா வதக்கிட்டு லிட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுட்டேன் நான். பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ வடை சுடுறதுக்காக வடையில் எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வடையை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். மாவு காலையில் ஒரு ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அதிலே பச்சரிசியும் போட்டுக்கிட்டேன். அதிலே போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ஒரு நான் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் எடுப்பேன். என் பசங்களுக்கு எப்படி தான் பிடிக்கும், ரொம்ப வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது. ஸோ இந்த கலருக்கு எடுப்பேன் நான். இது போல் நம்ம கையில் ஒரு ஓட்டை போட்டு நான் வந்து பால் கவரில் போடுவேன். பால் கவர் வந்து கழுவிட்டு நல்லா அதில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கையில் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. இதை போல் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓட்டை போட்டு தண்ணியில் நனைச்சி போடணும். ஒவ்வொரு உருண்டை பிடிச்சி போடும்போதெல்லாம். கடைசியாக எப்பவுமே வடை தான் செய்வேன். பையனெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வடை மட்டும் தான் பாக்கி. இதை செஞ்சுட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாயசம் வந்து நான் செஞ்சுட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு காட்டல நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் சுட்டு எடுத்தாச்சு. பையனெல்லாம் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவாக கும்பிட்டேன். உடம்பு சரியில்லாதனால. எப்பவுமே காலையில் கும்பிட்டுடுவேன் நான். நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே தான் கும்பிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உடம்பு ஸ்லோவாக செஞ்சுட்டே இருந்தேன். சரி நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.